சிஎஸ்ஐஆரில் ஒரு முக்கியமான டாபிக்ன்றது பயோ மெம்பரேன். அந்த பயோ மெம்பரேனில் இருக்க ப்ரோட்டீன்ஸை 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, 3 விதமானா ஒன்று வந்து இன்டெக்ரல் மெம்பரேன் ப்ரோட்டீன், இன்னொன்று பெரிஃபரல் ப்ரோட்டீன், இன்னொன்று லிப்பிட் ஆங்கர் ப்ரோட்டீன்றது. இதில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் சிஎஸ்ஐஆரில். ஒன்று இந்த ப்ரோட்டீன்ஸில் லிப்பிட் ஆங்கர் ப்ரோட்டீன் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட் ஆங்கர் ப்ரோட்டீன் பார்க்க போகிறோம். இன்டெக்ரல் மெம்பரேன் ப்ரோட்டீன் தான் சும்மா இன்ட்ரோ மாதிரி எம்பர்ட் ஆயிருக்கும் மெம்பரேனோட. பெரிஃபரல் மெம்பரேன் ப்ரோட்டீன் தான் அவுட் சைடு வந்து பெரிஃபரியில் இருக்கும். ஓகே, ஒன்று லிப்பிட் கூட பைண்ட் ஆயிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்க இன்டெக்ரல் மெம்பரேன் ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆயிருக்கலாம். ஓகே, லிப்பிட் ஆங்கர் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். லிப்பிட் ஆங்கர் ப்ரோட்டீன் அதுக்கு டிரான்ஸ் மெம்பரேன் டொமைன் கிடையாது. இருந்தாலும் பிளாஸ்மா மெம்பரேன் கூட எப்படி பைண்ட் ஆகும்னு கேட்டால் அதில் இருக்க லிப்பிட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு கோவலண்ட்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இந்த லிப்பிட் ஆங்கர் ப்ரோட்டீன்ன்றது ஒன்று அசைலேஷன் வழியாக பைண்ட் ஆகலாம், இன்னொன்று ப்ரனைலேஷன் வழியாக பைண்ட் ஆகலாம், இல்லை ஜிபே ஆங்கர்ஸ் வச்சு பைண்ட் ஆகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அசைலேஷன். அசைலேஷன்றது ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் அதில் எம்பர்ட் ஆகும் போயிட்டு மெம்பரேன் கூட. இதான் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அசைலேஷன். ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இங்கே ஆங்கராக இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சைட்டோசாலிக் சைடில் ப்ரோட்டீன் வந்து ஆங்கர் ஆக போகுது. சிந்தசிஸ் ஆகிற ப்ரோட்டீன் அதோட என் டெர்மினலில் ஒரு கிளைசின் ரெசிடியூ எக்ஸ்போஸ் ஆகும். அந்த கிளைசின் ரெசிடியூ ஃபேட்டி ஆசிட் கூட கோவலண்ட்டாக அட்டாச் ஆகும். என்ன ஃபேட்டி ஆசிடாக இருக்கலாம்னா மெரிஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லைனா பால்மிடேட்டாக இருக்கலாம். மெரிஸ்டேட்டுன்றது கார்பன் 14 கார்பன் இருக்கும், இதில் 16 கார்பன் இருக்கும், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடாக இருக்கும். பால்மிடேட்டும் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஓகே, ஃபேட்டி ஆசிட் எங்கே இன்செர்ட் ஆகும்னு பார்த்தோன்னா சைட்டோசாலிக் இருக்கிற லீஃப்லெட்டில் இன்செர்ட் ஆகும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வைரல் சார்கோமான்ற ப்ரோட்டீன். இது ஒரு ஆன்கோஜெனிக் ஆன்கோஜெனிக் ப்ரோட்டீன். இப்போ முன்ன பார்த்த மாதிரி இன்னர் லீஃப்லெட்டில் பைண்ட் ஆகும். இது அசைலேஷன்ற இன்வால்வ் ஆகிற ப்ரோட்டீன். என் டெர்மினல் கிளைசின் பைண்ட் ஆகும். அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கும். மெம்பரேன் லோக்கலைசேஷன்லையும் சிக்னலிங்லையும் இன்வால்வ் ஆகும். இதுதான் அசைலேஷன்றது. நெக்ஸ்ட்டு ப்ரனைலேஷன்றது ப்ரனைல் குரூப் இன்வால்வ் ஆகும். இதுவும் எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா சைட்டோசாலிக் சைடில் தான் இருக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். சிந்தசிஸ் ஆகிற ப்ரோட்டீனில் சி டெர்மினலில் ஒரு சிஸ்டின் ரெசிடியூ எக்ஸ்போஸ் ஆகும். சிஸ்டின் ரெசிடியூ கூட ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். என்ன சீக்வன்ஸ்னால் இதான் CAAXன்ற சீக்வன்ஸ். இது வந்து அலிஃபேட்டிக் அமினோ ஆசிட்ஸ், இது வந்து எனி அமினோ ஆசிட், இது வந்து சிஸ்டின். அந்த சி டெர்மினலில் இருக்க சிஸ்டின் இதுதான் என்ன ஆகும்னா கோவலண்ட்டாக பைண்ட் ஆகும். யார் கூடனா ப்ரனைல் குரூப்போட. ப்ரனைல் குரூப் எதுவாக இருக்கலாம், ஃபார்மசைலாக இருக்கலாம், கார்பன் 15, இல்லைனா ஜெரனைல் குரூப்பாக இருக்கலாம். இது ரெண்டுமே அன்சேச்சுரேட்டட் ஐசோப்ரனைல் யூனிட்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த ப்ரனைல் குரூப் ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த போயிட்டு எங்கே ஆங்கர் ஆகும்னு பார்த்தோம்னா சைட்டோசாலிக் சைடு ஆங்கர் ஆகும். அப்படி ஆங்கர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த CAAXல AAXன்ற அமினோ ஆசிட் வந்து ரிமூவ் ஆகும். அலிஃபேட்டிக் ரெண்டு அலிஃபேட்டிக் அமினோ ஆசிட்ஸும் எனி அமினோ ஆசிட் இந்த சீக்வன்ஸ் ரிமூவ் ஆகிடும் சைட்டோசாலிக் சைடில் இன்செர்ட் ஆனதுக்கப்புறம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரேஸ்ன்ற ப்ரோட்டீனும் ரேப்ன்ற ப்ரோட்டீனும். இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம்னா எந்த மாதிரிலாம் இருக்கும்னு பார்த்தோம்னா இன்னர் லீஃப்லெட் இருக்கும். சி டெர்மினல் சிஸ்டீன் ரெசிடியூ இன்வால்வ் ஆகும். அன்சேச்சுரேட் ஐசோப்ரனைல் யூனிட்ஸ் இன்வால்வ் ஆகும் குரூப் இருக்கும். மெம்பரேன் சிக்னலிங்லையும் வெசிக்கல் டிராஃபிக்கிங்லையும் இன்வால்வ் ஆகும். இது இந்த ப்ரனைலேஷன்றது. தேர்டு டைப் தான் ஜிபே ஆங்கர்ன்றது. இது வந்து எக்ஸோபிளாஸ்மிக் சைடில் வந்து ப்ரோட்டீன் வந்து ஆங்கராக ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறது ERல சிந்தசிஸ் ஆகும். ERல தான் இந்த ஜிபே ஆங்கர்ன்றது மாடிஃபை ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டீனில் எப்படி ஜிபே ஆங்கர் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ப்ரோட்டீனோட ERல இருக்க ப்ரோட்டீன் அதோட சி டெர்மினலில் ஒரு எத்தனாலமைன் லிங்கர் குரூப் வந்து பைண்ட் ஆகும். பாஸ்போ எத்தனாலமைன் பைண்ட் ஆகும். அது லிங்கராக இருக்கும். இது எங்கே பைண்ட் ஆகும்னா போயிட்டு திரும்ப பாஸ்போ எத்தனாலமைன் பைண்ட் ஆகிடுச்சு ப்ரோட்டீன் கூட அப்படின்னா திரும்ப சுகர் கோர் வந்து பைண்ட் ஆகும். கிளைக்கானாக இருக்கும். நம்பரும் அரேஞ்ச்மெண்ட்டும் ப்ரோட்டீனுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி இருக்கும். இந்த குளுக்கோஸ் சுகர் கோர் திரும்ப இந்த சுகர் கோட் எங்கே அட்டாச் ஆகும்னு பார்த்தோம்னா பாஸ்போர்டைடில் இனோசிட்டாரில் பைண்ட் ஆகும். பாஸ்போலிபிட் கூட பைண்ட் ஆகும். இதுக்கு 2 ஃபேட்டி ஆசிட் இருக்கணும், தெரியும் ஆல்ரெடி. 2 ஃபேட்டி ஆசிட் இருக்கும். இது எங்கே இன்செர்ட் ஆகும்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா மெம்பரனோட அவுட்டர் லீஃப்லெட்டில் அட்டாச் ஆகும். ஓகே, அவுட்டர் லீஃப்லெட் அட்டாச் ஆகும். ப்ரோட்டீன் எக்ஸோபிளாஸ்மிக் சைடில் இருக்கும். எப்படி ERல சிந்தசிஸ் ஆனது எக்ஸோபிளாஸ்மிக் சைடு போகுது அப்படின்னா ERலியும் சிந்தசிஸ் ஆனது செக்ரிட்டரி வசில் வழியாக போயிட்டு ஃபியூஸ் ஆகும்போது அது வந்து எக்ஸோபிளாஸ்மிக் சைடு வந்து பிளேஸ் ஆகிடும். இது வந்து லிப்பிட் ஆங்கர் ப்ரோட்டீன்றது. இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், அசிடைல் கோலைன் எஸ்டரேஸ், CD55 ப்ரையான் ப்ரோட்டீன்ஸ்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா அவுட்டர் லீஃப்லெட்டில் இருக்கும். ப்ரோட்டீன் பாஸ்போஎத்தனாலுமே கூட அட்டாச் ஆகிருக்கும். PA இருக்கும், பாஸ்போர்டைடில் இனோசிட்டால் இருக்கும், சுகர் கோர் இருக்கும், 2 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். ஓகே, காமன் என்சைம்ஸ்லையும் இம்யூன் ரிலேட்டட் ப்ரோட்டீன்ஸ்லையும் யார் இருப்பானா இந்த ஜிபி ஆங்கர் ப்ரோட்டீன் ஜிபி வழியாக ஆங்கர் ஆகிருக்கும். இதுதான் ஜிபி ஆங்கர்ன்றது. GPA எத்தனாலமைன் சுகர் கோர்
பாஸ்போர்டிடைல் இனோசிட்டால் இருக்குது. பாஸ்போலிப்பிடு புரோட்டீன் இருக்குது. இது என்னது ஜிபிஐ ஆங்கர் எக்ஸோபிளாஸ்மிக் சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தா அசைலேஷன் சைட்டோசாலிக் சைடில் ஃபேட்டி அசைல் யூஸ் பண்ணி பைண்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபார்மசைல் குரூப். இது வந்து மெரிஸ்டேட்டாக இருக்கலாம், நான் பால்மிட்டேட்டாக இருக்கலாம். இது ஜெரனலாக இருக்கலாம், நான் ஃபார்மசைல். ஓகே, இப்படி தான் என்னது 3 விதமான லிப்பிட் ஆங்கர் ப்ரோட்டீன்ஸ் வந்து பைண்ட் ஆகும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸு சிஎஸ்சிஆர் கண்டென்ட்டை நான் நிறைய போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பேஸ்மேன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.